வணக்கம் மக்களே. திருச்சி போயிட்டு வந்துட்ட பிறகு அதை பற்றின ஒரு வீடியோ போடணுன்னு நினச்சிட்ருந்தேன். பட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. சாரி ஃபார் தட். இனிமேட்டு ரெகுலராக வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். திருச்சி போயிட்டு வந்த அனுபவம் எப்படின்னா, திருச்சி பயணன்றது ஒரு சாதாரண ஒரு வீலாக்ஸ் எடுக்கிற பயணம் மட்டும் இல்லாமல் அது ஒரு உணர்வாகவே மாறிடுச்சு. சிறிய மூமெண்ட்ஸ் கூட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய மெமரிஸாக மாறும்னு சொல்லுவாங்கள்ல. அது இந்த ட்ரிப்பு வந்து மறுபடியும் எனக்கு அது உணர்த்திச்சுன்னு சொல்லலாம். சில இடங்களில் கூஸ்பம்ஸ் கொடுத்தது, சில இடங்களில் ஒரு மாதிரி மனசு நிறைவாக இருந்தது. திருச்சி ஒரு முறையும் போனாலும் எனக்கு அதே எக்ஸைட்மெண்ட்டை தான் கொடுக்குது, அதே கூஸ்பம்ஸ். காலையிலேயே அந்த காவேரியை பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு பீஸ்ஃபுல்னஸ், மனசுக்கு அது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு வாட்டி போனாலும் அது ஒரு குழந்த போனால் எப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குமோ அதே எக்ஸைட்மெண்ட்டு தான் அந்த திருச்சி எனக்கு பண்ணுச்சு. ஃபஸ்ட்டு நான் காலையில் போனோடனே ஸ்ரீரங்கம் தான் போனேன். அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ ஒன்று நான் இதில் இருக்குது. அப்போது நான் நடக்கும்போது அதோட ஒரு வீலாக்ஸு. டைம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:20. ஸ்ரீரங்கம் பொறுத்தவரை வர்றதுன்னு பிளான் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு 4 to 5 hours டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சால் வந்துடுங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மார்னிங்கே வர பாருங்கள். ஏன்னா மார்னிங் வந்தால் தான் ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. முக்கியமாக சாட்டர்டேஸ் வரேன்னு பிளான் பண்ணிங்கன்னா மார்னிங்கே வந்துடுங்க. வீக் டேஸ் எப்படின்னு தெரில. சாட்டர்டே பொறுத்த வரையும் மார்னிங்கே வந்தால் தான் பார்க்க முடியுது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் வந்தேன். இப்போ ஒரு ஹோட்டல் ஒன்று பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பழைய ஹோட்டல் அது. அதை தான் இப்போ தேடிகிட்டு இருக்கேன். எங்கே இருக்குன்னு தெரில. ஒருவேளை இதுவோ இந்த ஹோட்டலான்னு தெரில. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஹோட்டல் போனேன். அங்கே அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பழைய ப்ரைஸ் லிஸ்ட் ஒன்று இருக்கும். அதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே ஃபுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே தான். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகேவாக இருந்துச்சு ஃபுட்டு. அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜம்புகேஸ்வரர் கோயில் போனேன். அந்த கோயிலில் மேக்ஸிமம் ஒரு 1/2 hour ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஃப்ரீ தரிசனம் போனீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ 10 ரூபா டிக்கெட் ஒன்று இருக்குது, 25 ரூபா டிக்கெட் ஒன்று இருக்குது. உங்களுக்கு 10 ரூபா டிக்கெட் போனாலும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். நீங்கள் மேக்ஸிமம் 25 ரூபா டிக்கெட் எடுத்துக்கோங்க. ஸோ அதை கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நான் போன இடம் வந்து திருச்சி மலைக்கோட்டை. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். திருச்சியை பொறுத்தவரை ஓலா, ஊபர் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க சொல்கிற ரேட்டு அக்செப்டே பண்ணிக்க மாட்றாங்க. நான் ரொம்ப சஃபர் ஆனது அதில் தான். 100 ரூபா போட்டால் 150 ரூபா, 150 ரூபாய்க்கு போட்டால் 200 ரூபா. சம்டைம்ஸ் வந்து ஒருத்தர் 135 ரூபா காட்டுது, அவர் கேட்ட ரேட்டு பார்த்தீங்கன்னா 250 ரூபா கேட்டார். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை திருச்சியில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எப்போ போனாலும், திருச்சி போனாலும் எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். அது வெயிலாக இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருந்தாலும் சரி. ஆனால் நான் ஒரு டைம் போகும்போதும் வெயில் டைமில் தான் நான் ஏறி. திருச்சியில் 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று காவேரி, 2வது உச்சிப்பிள்ளையார் கோயில். ஒரு டைமும் வரும்போதும் இங்கே இருக்கிற ஆளுங்களே சொல்லுவாங்க, எதுக்கு இந்த டைமில் ஏறுறீங்க, வெயிலாக இருக்குன்னு. ஆனால் அது என்னன்னு தெரில, இங்கே வந்தாலே அந்த ஆசை வந்துடும். ரொம்ப பிடிச்ச கோயில் தமிழ்நாட்டில் இருக்கேன். ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடம் போயிட்டு நான் ஏறினது கரெக்டாக ஒரு 11லேருந்து 12 மணிக்குள்ளே இருக்கும். வெயிலாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் என்னன்னு தெரில, இந்த டைம் ஏறினதே எனக்கு தெரியல. ரொம்ப சீக்கிரம் நான் ஸ்ட்ராங் ஆகிட்டேனா இல்லை வந்து எப்படின்னு தெரில. இந்த டைம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏறினது கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல தரிசனம். வழக்கம் போல் பிள்ளையாரை பார்த்துட்டு இறங்கிட்டு திருச்சியோட ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லலாம் அந்த இடத்த. நல்லா இருந்துச்சு அந்த ஒரு வியூ. அந்த ஸ்ட்ரீட்டே ஒரு மாதிரி ஹாப்பனிங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்ட்ரீட் போயிட்டு அங்கே ஆக்சுவலாக எதுக்கு போனேன்னா, மைக்கேல்ஸ் ஐஸ்கிரீம் போயிட்டு பார்த்துட்டு சாப்பிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக போனேன். கோயில் குளம் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கோயில் குளத்தை ஒட்டி அந்த மைக்கேல் ஐஸ்கிரீம் இருக்குது.
மைக்கேல் ஐஸ்கிரீம் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஹை ரேட்லாம் கிடையாது, கரெக்டான ரேட்டு தான் விற்கிறாங்க. நம்ம ஊரில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும்ல ஃப்ளேவர்ஸ்லாம், ஆனால் மைக்கேல் ஐஸ்கிரீமில் அப்படி கிடையாது. கொஞ்சம் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. திகட்டுருச்சுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப நம்ம ஊர்லலாம் கொஞ்சம் ஃபலூடாலாம் என்னால் ஃபலூடாலாம் என்னால் சாப்பிட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் ஃபலூடா நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன்னா அந்த ஐஸ்கிரீம் எவ்வளோ நேச்சுரலாக இருக்குன்றத நான் சொல்ல வரேன். ஸோ அவ்வளோ நேச்சுரலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நீங்கள் வந்து. ஸோ இவ்வளோ தான் நான் மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சர்ச் போகலான்னு பிளான் பண்ணேன். பட் ஆனால் போக முடியல, டைம் ஆகிடுச்சு எனக்கு. அந்த சர்ச்சோட ஃபோட்டோவை நான் இப்போது இதில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதான் மக்களே, நான் மேக்ஸிமம் ஒரு ஆஃப் டே தான் திருச்சியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் மாநாடு கிளம்பிட்டேன். மாநாடு பற்றின வீடியோவை நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் சின்ன வீடியோ தான் ஒன்று போட்டேன், 2 மினிட்ஸ் வீடியோ தான், ஸ்ரீரங்கம் வீலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா நான் போயிட்டு நான் அதுக்கப்புறம் சேனல் கூட போய் பார்க்கல. அதுக்கப்புறம் ஒரு நாள் ரேண்டமாக சரி எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்த்தா 1500 வியூஸ் கிட்ட போயிருக்கு. ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னால் நம்ப முடியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.